நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இப்போ அவன் தன்னோட சொந்த காசுல மக்களுக்காக ஒரு நல்லது செலவழிக்கிறாருன்னா, அப்போ உண்மை கவர்மெண்ட் காசு இருந்தால் அவர் செலவழிக்க மாட்டாரா? நல்லா செய்கிறார்ல. தன்னோட சொந்த காசுல நல்லா செய்யும்போது மக்களுக்கு அவரோட தலைமையில் உட்கார வச்சா அவர் நல்லா செய்ய மாட்டாரா இல்லையா? இப்போ சீமான் என்ன இருக்காருன்னா, அவர் முன்னாடி ஆடா தம்பி, நானும் என் தம்பி ஒன்று, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் எல்லாத்தையும் அடிச்சுவிடுவோம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஊடால போயிட்டு நம்ம சிஎம் சாரை சந்திச்சார். சிஎம் சார் சந்திச்சோடனே 10 பெட்டி போயிருக்கும் போல் உடனே டிவிக்கேன்னு சொல்கிறாரு. அணிலே உரமா அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவர் இப்படியே பேசிக்கிட்டே தெரிய வேண்டியதேன். நானே உண்மையிலே ஃபஸ்ட்டு சொல்கிறேன், சீமானை ஃபஸ்ட்டு தான் இருந்தேன். எனக்கு பிடிக்கும் இல்லைலாம் சொல்ல கிடையாது. அவர் வெறும் பொய்யா சொல்லித்துறாரு. அவனை நம்ம போய் எப்படி நம்புறது? இது அண்ணன் காமராஜர் இருந்ததுக்கு அறிஞர் அண்ணா தான் 6 வருஷம் வாழ்ந்தவரை என்னமோ சொல்லியிருந்தாரு வடச்சர்ச்சையில். வெறும் பொய்யா தான் சொல்லுவார். நான் கவிதா, கப்பலூர்லேருந்து வரேன். விஜய் அண்ணாவை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கோம். பட் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் அவர் ஆட்சிக்கு வந்தால் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அவர்கிட்ட. ஃபஸ்ட்டு பெண்களுக்கான இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம், அதை ரொம்பவே எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். பயங்கரமாக இருக்குண்ணே. நான் இந்த இடமே சும்மா இருக்குது, வெறும் காடு மாதிரி தான் இருக்கும். இது எங்கள் ஊரில் அந்த இடம். இன்றைக்கி பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு நாள் மீட்டிங்னாலும் நல்லா பயங்கரமாக இருக்குது. அது நாளைக்கு ஸ்பீச் ஆனால் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு அந்த லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க கம்பெனியில். எனக்கு லீவ் கேட்டு தான் வரணும். நாளைக்கு எப்படியும் பார்க்குறக்காட்டியாச்சும் வரணும். மீட்டிங் பற்றி என்ன, இப்போ விக்கிரவாண்டி மாவட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய இந்த மக்கள் குறைகள்லாம் தண்ணி வசதியே இல்லை. ரொம்ப சிரமப்பட்டாங்க மக்கள். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையுமே பைப் போட்டாங்க. தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டாய்லெட் வச்சுருக்காங்க. மீட்டிங்கு ரொம்ப சிறப்பாக நடக்குது. எத்தனையோ தடைகள் கொடுத்துட்டாங்க. அண்ணன் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் 2025 சொல்லியிருந்தாங்க இல்லைங்க, அந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தா இன்னும் சிறப்பாக பண்ணியிருப்போம். எல்லாம் ப்ரெஷருங்க, மேலே இடத்துலேருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ அவசரமாக எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு வசதி மெயினாக வெளி ஹோட்டல் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்களா, மருத்துவ வசதி எல்லாமே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாளைக்கு மாநாடு சிறப்பாக முடிக்கிற வரைக்கும் நாங்கள் பொறுமையை காட்டு எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுப்போம். பயங்கரமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அதனால தான் 2 நாள் முன்னாடியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆண்டிருக்கு, ஏடிஎம்கே ஆண்டிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு சலுகையும் இல்லை, எந்த ஒரு சலுகையுமே இல்லை. இப்போ ஒரு 20-30 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சாலை வசதி இல்லை, குடிக்க தண்ணி வசதி, ஒழுங்கான தண்ணி வசதி இல்லை. மக்கள் பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதுக்கு சரியான சாலைகள் இல்லாததுனால வண்டி வசதி இல்லை. அதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க. தளபதி கண்டிப்பாக 2026 இது ஃபுல்லாக சரி செய்யணும். என்ன, இது எங்கள் கல்ராயன் மலை கோரிக்கையே அதான். தளபதி வந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் கல்ராயன் மலையே இப்போ எல்லாமே தளபதிக்கு வேறு ஓட்டு போகிறதுக்கு வேறு ரெடியாக இருக்கும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் மலைவாழ் மக்களுங்க. எங்களுது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி முக்கியமாக திமுக தாங்க அதிகம் இருந்தாங்க. இப்போ எல்லாமே மக்கள் மாற்றம் வரணுன்ட்டு எல்லா இளைஞர்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே டிவிக்கு வந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் 2026 பார்த்தீங்களா தளபதி தான். அதில் எந்த மாற்றமே இல்லைங்க. இப்போ எழுதி வச்சுங்க, 2026 தமிழக வெற்றி கழகம் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம். நான் மதுரை திருப்பரங்குன்றத்துலேருந்து வரோம். இது என்னோடய பையன். என் பேர் பாலமுருகன், இவர் பேர் சபரிவேலன், அவன் என் தம்பி வரதராஜன். நம்ம தலைவர் தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு மதுரையில் பாரபத்தியில் நடக்குது. மிக சிறப்பாக இதை நாங்கள் பார்வையிடக்காண்டி இன்றைக்கி வந்திருக்கோம். நாளைக்கு மாநாடு எவ்வளோ பெரிய அரசாங்கம் தடை போட்டாலும் சரி, நான் என்ன தடை போட்டாலும் கண்டிப்பாக கூடுற மக்கள் கூடிக்கிட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக இந்த மாநாடு வெற்றி மாநாடாக தான் அமையும். அது கண்டிப்பாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே வசதிகள் பார்த்திங்கன்னா அந்த சைடு கழிப்பறை வசதிகள், ஒவ்வொரு இதுலேயும் தண்ணி வசதிகள் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தண்ணியும் RO வாட்டர் இது பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி கீழே எல்லாருமே பார்த்திங்கன்னா கீழே யாருக்கும் ஒரு முள்ளு கூட குத்தக்கூடாதுன்னு கீழே தார்பாய் விரிச்சிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த மாநாடு ரொம்ப இது உலக வரலாற்றில் இந்த மதுரை மாநாடு விஜயகாந்த் சார் மாநாடோட இது மாபெரும் வெற்றி பெறுன்றதை நான் இந்த நேரத்தில் ஒரு மதுரை
இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே 2026 வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து தலைமைச் செயலகத்தில் அரியணை ஏறுவார், மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுவார். இந்த தமிழக வெற்றிக் கழகம், தமிழக மக்கள் வந்து என்றைக்குமே வந்து அவர் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கும் என்பதை வந்து இந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சுக்கிறேன்.